நேசிக்கிறாருங்க. தாய் தகப்பனுடைய நேசமான ஒரு நேசம் இருக்காதுங்க. இந்த காலத்துல பெத்த பிள்ளைய துண்டு துண்டா வெட்டி கொண்டு போட்டுறாங்க. துண்டு துண்டா தன் புருஷனை வெட்டி போட்டுறாங்க தன்னுடைய சுயநலத்துக்காக. என் ஆண்டவராசு அப்படி அல்லங்க. தனக்காய், உலகத்துக்காய், எல்லா ஜனத்துக்காய் அவர் சிலுவை சுமந்திருக்கிறார். தன்னையை தாழ்த்தி தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். அதுதான் அவங்களுக்கு சொல்லுகிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மாறாதவருங்க. என் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறபடினால்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். என் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுடைய இதயத்தின் கதவை தட்டுகிறார். அந்த இயேசுதான் உங்களை நேசிக்கிறாருங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மாறாதவருங்க. இந்த உலகமே மாறி போகலாங்க. இந்த உலகத்தின் அன்பு மாறி போகும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பு ஒருபோதும் மாறாததுங்க. இது நித்திய வாழ்வுங்க. இது சுதந்திரமான நித்திய வாழ்வு உங்களை அழைக்கிறதுங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பரலோக வாழ்வு உங்களை அழைக்கிறது. என் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார் அம்மா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அந்த இயேசு நாங்களுக்கு சொல்லுகிறோம். எவ்வளவு நீங்க பாரத்தோட இருந்தாலும் சரி, உங்க கணவன்மார் கீழ்ப்படலையா, பிள்ளைங்க கீழ்ப்படலையா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்க மன்றாடுங்க. அவரிடத்துல சொல்லுங்க. இந்த உலகத்துல நீங்க யாருகிட்ட சொன்னாலும், நீங்க ஒருத்தர்கிட்ட சொன்னா 10 பேர்கிட்ட போவுங்க, பரியாசம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட உலகங்க இது. என் ஆண்டவராக சொல்லும் போது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிறையிருப்பை மாற்றுகிற வல்லவராக இருக்கிறார். அதுதான் அவங்களுக்கு சொல்லுகிறோம். இந்த உலகம் ஏமாற்றுகிற உலகம், இந்த உலகம் செய்கிற உலகம், இந்த உலகம் உங்களை ரத்தத்தை சிந்துகிற உலகம். உங்களுக்காக ரத்த சிந்தனை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றோம். ஒரு நல்ல பாதையை காட்டுகிறோம், நல்ல வழிகளை உங்களை காட்டுகிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இப்ப இங்க உலகத்துல இந்த சகோதரர் பாருங்க, ஒரு சகோதரர் என்ன சொல்லுவாங்கன்னா, வாப்பா ஒரு கட்டிங் போடலாம், வாப்பா ஒரு தம் அடிக்கலாம், வாப்பா ஒரு கேம் ஆடலாம், சூதாட்டம் சொல்லுவாங்க. ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுல இருந்து அவர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். அதுல இருந்து விடுதலை தர வல்லவரா இருக்கிறார். அவருக்கு ஒருவரும் கெட்டு போவதுடைய அவருடைய சித்தமே கிடையாதுங்க. எல்லாம் நல்லா வாழணும் தான் அவர் நினைப்பாருங்க. எல்லாம் நல்லா வாழணும் என்று நினைப்பாரு. ஒருவர் அழிந்து போவதுடைய சித்தமே கிடையாதுங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நல்ல வாருங்க. அந்த இயேசுவை உங்களை அறிவிக்கின்றோம். அந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. உடைய வாழ்க்கை மாறுங்க. உடைய பிள்ளைடைய வாழ்க்கை மாறும், உடைய கணவனுடைய வாழ்க்கை மாறும், உடைய மனைவியுடைய வாழ்க்கை மாறும், குடும்பத்துடைய எல்லா சூழ்நிலைகள் மாறப்படுங்க. சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தர வல்லவராக இருக்கிறார். அவரை உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்களும் இது மாதிரி தாங்க இருந்தோம். கத்தரை அறியாத இருந்தவங்க யாரும் எங்களுக்கு நல்ல கழிவு காட்டுவாங்க. இது நல்ல குடித்து கொண்டிருப்பாங்க, நல்ல சூதாட்டம் கொண்டிருப்பேன், வருகிற வருமானத்தை அதிலே குடித்து கொண்டு என்ன சீரழித்து கொண்டிருந்தவங்க. யாரும் எங்களுக்கு சொல்லுவதற்கு யாருமே கிடையாதுங்க. ஆனா ஒரு நாள் வந்ததுங்க, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில வந்தார். என்னுடைய சிறையிருப்பை மாற்றிய தேவன் உங்க வாழ்க்கையை மாற்றி அவர் வல்லவராக இருக்கிறார். அதுதான் உங்களுக்கு சொல்லுகிறோம். எங்க வாழ்க்கையை மாற்றின அந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அதுதான் நாங்க சொல்லுகிறோங்க.